பாரதிய ஜனதாவில் பல தலைவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது மாற்றுக் கட்சி, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதான முகமாகவும் வழக்கறிஞர் பிரிவாகவும் தேசியம் விநாயகம் பிள்ளையினுடைய பேத்தி என்ற உறவை தனக்கு எடுத்துக்கொண்ட விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக முகமாக பல ஆண்டுகள் இருந்தார். ஆனால் அவர் அந்த கட்சியிலிருந்து திடீரென ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக டெல்லிக்கு சென்று 2 ஆண்டுகள் என்ற அளவிலே கட்சியினுடைய பொறுப்பில் தமிழக பாரதிய ஜனதாவில் தன்னை இணைத்து கொண்டார். உண்மையிலேயே மிக தைரியமாக சொல்லக்கூடிய கருத்துக்களை வலுவாக வைக்கக்கூடிய குமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியை சார்ந்த சகோதரி விஜயதரணி அவர்களுக்கு தமிழக அரசியலில் தனி ஒரு சிறப்பும் இடமும் உண்டு. காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய ஒருவராகவும் மதச்சார்பற்ற தலைமைக்கான அடையாளமாகவும் பார்க்கப்பட்ட விஜயதரணி திடீரென பாஜகவில் சார்ந்ததும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தனக்கான முக்கியத்துவத்தை தர மறுக்கிறது என்றும் விஜயதரணி கூறியிருந்தார். இந்த நிலையில் அமித்ஷாவை சந்தித்து பேசும் அளவுக்கு மிக செல்வாக்கிருந்தும் பல ஆண்டுகளாக அவர் பாரதிய ஜனதாவில் எந்த முக்கியத்துவம் இல்லாமல் ஒதுக்கப்பட்டே இருந்தார். இந்த நிலையில் தற்போது தமிழக பாரதிய ஜனதாவினுடைய துணை தலைவராக அவர் நியமனம் செய்யப்பட இருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னால் இருக்கிற தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலையால் விஜயதரணி ஓரங்கட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது பதவி கொடுத்து அவரை அழகு பார்ப்பதற்கு நயினார் நாகேந்திரன் முயற்சித்திருக்கிறார். அதற்கான விடிவு காலம் வந்திருக்கிறது என்ற புதிய செய்தியும் தற்போது கசிந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி விஜயதரணி தொடர்ந்து 3 முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர். சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆங்கில புலமையும் டெல்லியிலே சென்று பேசக்கூடிய வழக்காடு மன்றத்தில் வழக்காடுகிற ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராகவும் இருந்தார். நாடாளுமன்ற தொகுதி கடந்த காலங்களில் நெருங்கி வந்த நிலையில் அவர் பாஜகவில் இணைந்து பரபரப்பை ஏற்படுத்தினார். 2024ஆம் ஆண்டு இச்சம்பவம் நடந்தது. தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற போதும் தனக்கு காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் செல்வ பெருந்தகை அந்த இடத்தை பிடித்து கொண்டார். அது அவருக்கு பெரும் மன அழுத்தமும் அதிருப்தியும் ஏற்படுத்தியது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் அவர் குறிவைத்து காய்களை நகர்த்தி வந்த நிலையில் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி செல்வ பெருந்தகைக்கு வழங்கப்பட்டதால் ஏற்பட்ட அதிருப்தியிலும் அவர் இடம் மாறினார். இதைத் தொடர்ந்து KS அழகிரி வசமிருந்த காங்கிரஸ் கமிட்டி கட்சி பதவியும் செல்வ பெருந்தகைக்கே ஒதுக்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற குழு தலைவர் பதவி ராஜேஷ்குமாருக்கும் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் தாம் போட்டியிட வேண்டும் என்றும் திருமதி விஜயதரணி அவர் எதிர்பார்த்திருந்தார். காங்கிரஸ் தலைமை இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான கோபத்தில் இருந்த திருமதி விஜயதரணி அதை அறிந்து கொண்டு பாஜக தலைவர்கள் அவரிடத்திலே பலமுறை திரைமறைவு பேச்சுவை நடத்தி அவரை கட்சியில் இணைத்தார்கள். இதற்காக பல நாட்கள் டெல்லியில் முகாமிட்டிருந்த விஜயதரணி ஒரு வழியாக பாஜகவில் இணைந்தார் என்பது கடந்த கால செய்தி. அதற்கு பின்பு தனக்கு கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த அவர் தொடர்ந்து போட்டியிட்டு வரும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அந்த சீட்டு மீண்டும் வழங்கப்பட்டது. மிக முக்கியமாக பொன் ராதாகிருஷ்ணன் என்ற தனிப்பட்ட நபரின் இமேஜ் தான் என தேசிய தலைவர் நம்பியதால் அவருடைய வெற்றியில் அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. இது கடந்த கால நிகழ்வு. அதை போன்று 2024 தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிட்டார்.
நாடாளுமன்ற எம்பி சீட் கிடைக்கும் என்ற காத்திருந்த விஜயதரணிக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து விளவங்கோடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் எம்எல்ஏ சீட் விஜயதரணிக்கு வழங்கப்படலாம் என பாஜகவில் அவர் காத்திருந்தார். கண்கள் பூத்ததுதான் நிச்சயம். ஆனாலும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 3 முறை எம்எல்ஏவாக இருந்து 2 வருடகால பதவியை விட்டுவிட்டு பாரதிய ஜனதாவில் சேர்ந்து தனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதால் மிகுந்த அதிருப்தியில் மட்டுமல்ல, வெளிப்படையாகவுமே அவர் அதை தெரிவித்திருந்தார். திருமதி விஜயதரணி மக்களவை தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்ய வந்த அமித்ஷாவை நேரில் சந்தித்து தனது மனக்குமுறலையும் பிரச்சனைகளையும் எடுத்து கூறியதாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியாகி இருந்தபோதும் விஜயதரணிக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை தன்னை தவிர கட்சியில் வேறு யாரும் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகவே சில நிர்வாகிகளை ஓரம் கட்டியதாக புகார் எழுந்த நிலையில் அதில் விஜயதரணியும் ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட்ட நிலையில் 2026 மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு பல அதிரடி நடவடிக்கைகள் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக கட்சியில் இருக்கும் சீனியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டும் வருகிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியின் புதியதாக பலரையும் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில் பிரபல தமிழ் நடிகை மீனா தமிழக பாஜகவில் இணையிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் ஏற்கனவே கட்சியில் இருக்கும் எல்லா முக்கியத்துவமான நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் முன்னாள் கதாநாயகனாகவும் இன்றும் திரைத்துறையில் ஆளுமை மிக்கவராக இருக்கும் சரத்குமார், ராதிகா, விஜயதரணி உள்ளிட்டவர்களுக்கு துணைத் தலைவர் அந்தஸ்திலான பதவிகள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவது மட்டுமல்ல, செய்திகளும் கமலயத்திலிருந்து வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரியில் குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இணையான செல்வாக்கு இருக்கும் விஜயதரணியை முன்னிலைப்படுத்தும் வகையில் அவருக்கு மாநிலத்தின் உயர்ந்த பொறுப்பு வழங்கப்படும் என்கின்றார்கள் மிக முக்கியமான கமலய ஆளுமைகள். அண்ணாமலையின் கடும் எதிர்ப்பையும் மீறி நயினார் நாகேந்திரன் மற்றொரு நிர்வாகிக்கு பதவி பெற முயற்சித்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. கடந்த காலங்களில் வார் ரூம் என்ற அடிப்படையில் பலரை பழிவாங்கிய கொங்குமண்டல ஆளுமையாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட முன்னாள் IPS அதிகாரி அவரை மீது பல குற்றச்சாட்டுகளும் மனோதாங்கல்களும் பாரதிய ஜனதாவின் உண்மையான பலருக்கு உண்டு. அந்த மனத்தாங்களை வெளிக்காட்டாமல் அவற்றில் உள் முரண்களாக போராடி கொண்டிருந்தவர் வானதி சீனிவாசன் மட்டுமல்ல, மிக முக்கியமாக இன்றைய தலைமை பொறுப்பில் இருக்கும் நயினார் நாகேந்திரனும் கூட. ஆகவே அவர்களில் இருக்கும் முரண்களின் மொத்த வடிவமாக அவர் மாற்றப்பட்டார். எடப்பாடியோடு ஏற்பட்ட மோதலில் கட்சி தலைமை வரம்பு மீறி செல்லும் இளம் வயதினராக இவரை மூத்த தலைவர்களால் வெறுக்கப்பட்டார். இருந்த போதிலும் தற்போது சுயாதீன நடவடிக்கையில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அவர் பேசுவதை கட்சியினர் யாரும் விரும்பவில்லை, அவரை ரசிக்கவில்லை என்று சொல்லப்படும் நிலையில் மிக பொறுமையான ஒரு தலைவராக, அதிகாரமிக்க தலைவராகவும் தென் மாநிலங்களில் வலுவான முன்னாள் அதிமுகவின் முகமாக பார்க்கப்படும் திரு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையால் ஓரங்கட்டப்பட்ட பலருக்கும் பதவி பெற செய்வது அக்கட்சியை மற்றொரு நிலைக்கு மாற்றுமா? எதிர்பார்ப்போம்.